சவுகார்பேட் மின்ட் ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஃபுட் கோர்ட்டுக்கு வந்திருக்கோம். சவுகார்பேட்ல இருக்கக்கூடிய ஃபுட் எல்லாம் வந்து நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஆர்ஜி ரோகிணி டாக்ஸ்ல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட உள்ள வந்தேன். ஒட்டுமொத்த சவுகார்பேட்டையில இந்த கடை பயங்கர கூட்டமா இருக்கும். ஆனா நான் வந்து பார்த்தப்போ பயங்கரமா காத்து வாங்குச்சு. என்னடா இது அப்படின்னு பார்த்தப்பதான் தெரிஞ்சது ஒட்டுமொத்த கிரௌடு எங்க போயிருக்காங்க அப்படின்னா இன்னைக்கு கணேஷ் விசர்ஜன் அது வந்து அங்க சிறப்பா கோலாகலமா நடந்துகிட்டு இருக்கு. அதோடைய விசர்ஜனுக்காக வந்து ஒட்டுமொத்த கிரௌடும் அங்க போயிருக்கிறாங்க. பட் இது எனக்கு வீடியோ எடுக்கிறது ரொம்ப வசதியா போச்சு. பட் க்ரௌட் எல்லாம் அங்க இருந்தாங்க. விநாயகரை பார்த்து ஒரு விசிட் பண்ணிட்டு அழகா இதெல்லாம் வச்சுட்டு ஃபுட் கோர்ட்டுக்கு வந்தாச்சு. என்னென்ன ஃபுட் இருக்கு அப்படிங்கறத இன்னைக்கு ஆர்ஜி ரோகிணி டாக்ஸ்ல எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம் வாங்க. ஓகே, இந்த ஃபுட் கோர்ட் வந்து கொஞ்சம் காலியா இருந்தது. அதனால உள்ள வந்து மோமோஸ் லிஸ்ட் நிறைய போட்டிருந்தாங்க. உள்ள வந்து மோமோஸ் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு வந்தேன். வந்து மெனு கார்டை பார்த்த பிறகுதான் தெரிஞ்சு ஏன் உள்ள யாரும் வரல அப்படின்ட்டு. அப்படின்னா சரியான ரேட்டு. ஒரு மோமோஸ் வந்து பார்த்தீங்கன்னா 250 சம்திங் அப்படிதான் இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு ஏதோ ஸ்பெஷலாக கொடுக்குறாங்க அப்படின்ட்டு நானும் வெயிட் பண்ணி என்னதான் வருதுன்னு சொல்லிட்டு ஒரு பன்னீர் மோமோஸ் ஆர்டர் பண்ணியிருக்கேன். வரட்டும், சாப்பிட்டு பார்த்து எப்படி தான் இருக்குன்னு பார்த்துடலாம். 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு மோமோஸ் ஆர்டர் பண்ணிட்டு 1/4 மணி நேரம் நான் வெயிட் பண்ணேன். என்னடா பண்ற அந்த ஹேக்கர், இன்னும் அந்த ஹேக்கர் என்னடா பண்றான் அப்படிங்கிற மாதிரி தான் உட்காந்துருக்கேன். வரும், அதுக்கு மாதிரி வேற தட்டை பார்த்துட்டு இருக்கேன். குட், நல்லா இருக்கு. ஓகே, மொத்தம் 3 டிப்பு பன்னீர் மோமோஸ்க்கு. ஒரு மயோனஸு, ஒரு சில்லி கார்லிக் டிப்பு, இது வந்து ஒரு இந்த பன்னீர் இது இருக்குல்ல அந்த இதோட கிரேவி மாதிரி இருக்கு. இதுவும் ஒரு மாதிரி நல்லா இருக்கு, டிஃப்ரெண்டா. பன்னீர் கிரேவிக்கு போடக்கூடிய அந்த கிரேவி இதுல அப்படியே பன்னீர் போட்டோம் அப்படின்னா பன்னீர் இதாயிடும். ஸோ அந்த கிரேவியும் நல்லா இருக்கு. ரைஸ் இதே வெஜ் மோமோ இங்க பார்த்தேன்னா 65. ஃபுட் கோர்ட் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்காக குணாபாய் தோசை கடை இருக்கு. அந்த தோசை கடையில் பரபரப்பான கூட்டம் எப்போவுமே இருக்கு. ஸோ வெரைட்டியாக தோசை போடுறாங்க. எல்லா மினி பொடி இட்லி, அப்புறம் செஷ்வான் ஃப்ரை இட்லி, அப்புறம் கீ ஆனியன் பொடி ஊத்தாப்பம், தட்டு இட்லி, தோசையில் என்னென்னவோ ஸ்டப்ஸ் எல்லாம் வச்சு தோசை கொடுக்குறாங்க. இங்கேயும் ஒரு சரியான கூட்டம் இருக்கு. சவுகார்பேட்டைக்கு வந்தோமா, 4 பானிபூரியை சாப்பிட்டோமா, லபக்குன்னு வாயில போட்டோமா, போய்கிட்டே இருந்தோமா அப்படின்னு இல்லாம ஒரு ஃபுட் கோர்ட்டை செலக்ட் பண்ணி உள்ள போய் ஏசி ரூம்ல உட்காந்து 263 ரூபாய்க்கு பன்னீர் மோமோஸ் சாப்பிட்ட என்ன நீங்க வாழ்த்தலாம் ஃப்ரெண்ட். என் வண்டி வீடியோ எடு, வண்டியை பாரு, 3 பேர் உட்காந்துருக்க வீடியோ எடு. இந்த தந்தூரி சாப் கடை வந்து பயங்கர ஃபேமஸ். நானும் ஒவ்வொரு டைமும் கிராஸ் பண்றப்ப இதை எப்படியாவது சாப்பிடணும்னு நினைப்பேன்.
எனக்கு என்ன பேசிக்கா கபாப் தந்தூரி ரொம்ப பிடிக்கும். பட் நான்வெஜ்ல வந்து அதிகமா வந்து அந்த சிக்கன் ஐட்டங்கள் வச்சிருப்பாங்கல்ல. பட் வெஜ்ஜில் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாவே ஒரு எண்ணம். ஸோ இன்னைக்கு தான் வந்து எனக்கு அதுக்கான சந்தர்ப்பம் கிடைச்சது. வெற்றிகரமா கூட்டத்துக்குள்ள பூந்து ஆப்கானி சாப் வாங்கியிருக்கிறேன். வெஜ்ஜு தான், பியோர் வெஜ்ஜு. காங்கம்மா நீங்க படக்கு எடுத்து வரணும். நீங்க படம் முடிய வரைக்கும் என்ன வாழ வேலைக்கு பார்த்துட்டா இருப்பாங்க, சாப்பிட ஆரம்பிச்சிருவோம்ல. நல்லா இருக்கு. சிக்கன் பீஸை வந்து அப்படியே போன்லெஸ் எடுத்து எல்லா மசாலாவும் போட்டு தந்தூரி அடுப்புக்குள்ள விட்டு எடுத்து கொடுத்து அப்படியே மேல ஒரு புதினா சாசை உள்ள மேல ஊற்றிட்டு கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படி இருக்கு. உண்மையிலே நல்லா இருக்குங்க. இது மட்டும் கிடையாது, பனீர் டிக்கா இருக்கு, அப்புறம் வந்து மஷ்ரூம் டிக்கா இருக்கு. கெபாப்லேயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 வகையான வெரைட்டி வச்சிருக்காங்க. ஹாஃப் ஃபுல்லுன்னு சொல்லிட்டு 2 வச்சிருக்காங்க. நான் வாங்கியிருக்கிறது ஹாஃப் தான். ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் குவான்டிட்டி வந்து அதிகமா இருக்கும். இந்த ஹாஃப் ஆப்கானி சாப்போட ரேட் வந்து பாத்தீங்கன்னா 95 ருபீஸ் இங்க வந்து கொடுத்துருக்காங்க. இந்த 95 ஒர்த்தான்னு பார்த்தா உண்மையிலே செம ஐட்டம் தான். இங்க சவுகார்பேட்ல வந்து பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஒரு கோலாகலமா ஒரு ஃபெஸ்டிவல் மூட்ல இருக்கு. நம்ம ஊர்ல வந்து திருவிழாக்களுக்கு எப்படி மக்கள் கூட்டமா வண்டி கட்டிட்டு வருவாங்க, அந்த மாதிரி நீங்க சைட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலாக இந்த கிரௌட் வந்து மூவ் ஆகிட்டே இருக்காங்க. எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கணேஷ் விசர்ஜனுக்காக வந்தவங்க தான். ஸோ இவங்க வந்து விநாயகரை வந்து ரொம்ப சந்தோஷமா வந்து எங்களுடைய கஷ்டங்களையும் சேர்த்து எடுத்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்ற விதமா தான் வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து கொண்டாடுறாங்க. ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபெஸ்டிவல் வந்து களை கட்டுதுங்க. அதாவது பொதுவா சொல்லுவாங்க இந்த நார்த் இந்தியன் ஃபங்க்ஷன்ஸ்ல வந்து இந்த ஹோலி கொண்டாடுறது, அப்புறம் வந்து இந்த நிறைய ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. அதுல வந்து இன்னைக்குதான் சவுகார்பேட்ல வந்து உள்ள இருந்து இந்த விசர்ஜன் வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நான் முன்ன நின்று பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. பாத்தீங்களா, குரூப்ல டூப் மாதிரி நானும் பாருங்க. ஆனா கரெக்டா பார்த்தோன்னே கண்டுபிடிச்சாங்க, இது என்னமோ தனியா இருக்குது, தொக்கா தூக்குறாங்களே அப்படிங்கிற மாதிரி மாட்டிக்கிட்டே வரான. பட் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது சவுகார்பேட்டை உள்ள வந்து இந்த மாதிரி ஒரு விசர்ஜன் நடக்கிறத வந்து லைவா இந்த கிரௌடுக்கு மத்தியில நான் பார்த்தது அப்படிங்கிறது எனக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பா வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சவுகார்பேட்டையில ஃபுட் எக்ஸ்ப்ளோர் பண்றதுக்காக வந்த நாம கணேஷ் விசர்ஜன் வந்து எப்படி பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் உங்களுக்காக சேர்த்து வந்து இன்னைக்கு கவர் பண்ணியாச்சு. ஸோ கண்டிப்பா வந்து நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பொதுவாக வந்து சவுகார்பேட்டுக்குள்ள வந்து அவ்வளோ ஃபுட் இருக்கே நீ என்னம்மா அப்படின்னு நினைக்காதீங்க. வழக்கமா சாப்பிடுற பானிபூரி, சாண்ட்விட்சு, அப்புறம் வந்து வேற என்னது டோஸ்ட்டு, அதுக்கப்புறம் அதையும் தாண்டி இந்த சாட் ஐட்டங்கள், அந்த மசாலா பப்படு, இந்த மாதிரியான ஜென்ரல் ஐட்டங்கள் தாண்டி இந்த தந்தூரி மாதிரி விஷயங்கள், கபாப் மாதிரியான விஷயங்கள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறத காட்டினேன். இது மட்டும் இல்லாம இங்க வந்து முக்கியமா வந்து சவுகார்பேட்ல வந்து காக்கடா ராம் பிரசாத் ஒரு கடை இருக்கு. அங்க போனீங்க அப்படின்னா டிபிக்கல் வந்து கச்சோரி, அதுக்கப்புறம் பானிபூரி, அதுக்கப்புறம் வந்து பாவ் பாஜி, அதுக்கப்புறம் என்னது மசாலா பால், இந்த மாதிரி பல ஐட்டங்கள் நீங்க வந்து ட்ரை பண்ணலாம். மசாலா பால் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நீங்க சவுகார்பேட்டுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னா ஒரு ஏர்லியா ஒரு 5-6 மணிக்கெல்லாம் உள்ள நுழைஞ்சிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடமா நிப்பாட்டி ஒவ்வொரு ஃபுட்டா சாப்பிட்டு பார்த்து வயிறு எல்லாத்தையும் ஃபில் பண்ணிட்டு ஒரு 9 மணிக்கு வீட்டுக்கு போயிட்டு தண்ணியை குடிச்சு கபால்னு படுத்துருங்க. அதுக்கு மேலேயும் மெயின் கோர்ஸ் சாப்பிடணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது ரொம்ப கஷ்டம். ஸோ மறுபடியும் ஒரு ஃபுட் பிளாக்ல உங்களை எல்லாரையும் மீட் பண்றேன். அண்டில் தென் பாய் ஃப்ரம் ஆர்ஜே ரோஹிணி. மறக்காம ஆர்ஜே ரோஹிணி டாக்ஸை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.